Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம SQL சர்வர்லேருந்து கோட்டட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். கோட்டட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். அதோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஐடென்டிஃபையர் நேம், அதாவது ஒரு டேபிளோட நேமோ காலமோட நேமோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ரிசர்வ்டு வேர்டை, அதாவது செலக்ட், கிரியேட் அப்படிங்கிற நேம்ல எல்லாமே நம்ம டேபிள் நேம் கிரியேட் பண்ண முடியாது, டேபிளை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணோம்னா, ஒரு ரிசர்வ்டு வேர்டை ஒரு ஐடென்டிஃபையரோட நேமை கிரியேட் பண்ணணும்னா அதை நம்ம டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை எனேபிள் பண்ணுறது தான் கோட்டட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம ஒரு லிட்ரல் ஸ்ட்ரிங், அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோம்ல, ஒரு ஸ்ட்ரிங் வந்து வேர்க்கர் காலத்துக்கு பாஸ் பண்ணும்போது சிங்கிள் கொட்டேஷனில் டேட்டாஸை உள்ளே கொடுப்போம். அதுதான் அந்த லிட்ரல் ஸ்ட்ரிங்ன்றது. அதுக்குள்ளே இன்னொரு சிங்கிள் கொட்டேஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். நம்ம இன்டிஜர் அண்ட் செலக்ட்ங்கிறது செகண்ட் காலம் நேம். இந்த காலம் இந்த ரோ எக்ஸிக்யூட் ஆகாது, சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் காட்டிடும். ஏன்னா இந்த செலக்ட்ங்கிறது ரிசர்வ்டு வேர்ட். ஸோ அதனால் இங்கே அது காலமாக கிரியேட் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு காலம் வேணும்னா ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு இதை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இந்த காலம் நேமை கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகிடும். இதுதான் அந்த கோட்டட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது. கோட்டட் ஐடென்டிஃபையர் ஆன் எனேபிள் பண்ணுறதுங்கிறது டபுள் கொட்டேஷன் உள்ள அந்த ரிசல்ட் வேர்டை கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டபுள் கொட்டேஷன்ங்கிறத எனேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்போ போல் ஒரு செலக்ட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். எனேபிள் பண்ணுறதுங்கிறது நம்ம காலம் நேமையோ இல்லை ஐடென்டிஃபையர் நேமையோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்து கால் பண்ணிக்கிறது. ஸோ அடுத்த ஒன்று வந்து இதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது லிட்டரல் ஸ்ட்ரிங்குக்கு ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோ இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவும் நமக்கு எரர் காட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இந்த சின்டாக்ஸில் சிங்கிள் கொட்டேஷன் வந்து ஓப்பனிங்லேயும் க்ளோசிங்லேயும் இருக்கணும். இங்கே இது ரெண்டும் இருக்குது. இந்த மிட்டில் ஒரு சிங்கிள் கொட்டேஷன் வந்து புதுசாக நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரு சின்டாக்ஸ், இது இந்த மாதிரி வந்தால் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு சிங்கிள் கொட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போடுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து SQL சர்வர் அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ இதுக்கு டிசேபிள் பண்ணிட்டோம்னா, டிசேபிள் பண்ணிட்டு லிட்ரல் ஸ்ட்ரிங்குக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆன் அப்படின்னோம்னா ஐடென்டிஃபையர் நேமுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்னா லிட்ரல் ஸ்ட்ரிங்குக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்தோம்னா நமக்கு டேட்டா இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கோட்டட் ஐடென்டிஃபையரை ரெண்டு விதங்களில் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஐடென்டிஃபையர் நேமுக்காகவும் ஐடென்டிஃபையரை கால் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று லிட்ரல் ஸ்ட்ரிங்கில் இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த டாபிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.